2 காட்டு நெல்லிக்காய் எடுத்து அதை வந்து பாருங்க மிக்சியில போட்டு அது கூட ஒரு கிளாஸ் மோர் இல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடிச்சு அதை வடிகட்டிட்டு அது கூட மோர் கலந்து உப்பு கலந்து கொடுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈரனோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஒவ்வொரு முறை சாப்பிட்டுட்ட பின்னாடியே வாய் கொப்பளிக்கணும். இது வந்து பாருங்க நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கலனாலும் செய்யறது நல்லதுங்க. அது நம்ம பிளெயின் வாட்டர்ல காகல் பண்ணும், வெறும் தண்ணியில வாய் கொப்பளிக்கணும். முடியும் அப்படின்னா நாங்க ஒரு மவுத் வாஷ் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பாருங்க காலையில எந்திரிச்சோட பல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு கெமிக்கல் மவுத் வாஷ் போட்டுட்டு வாய் கொப்பளிச்சுட்டு போவாங்க. அதை விட அந்த ஃபீட்டர் ஓரியஸ்க்காக வாய் துர்நாற்றம் வராம இருக்கிறதுக்கு அதை விட பெஸ்ட் மவுத் வாஷ் என்ன தெரியுங்களாங்க, நம்ம வீட்லயே செய்யறது. என்ன பண்ணி செய்யலாம், எது எது போட்டு நம்ம மவுத் வாஷ் ரெடி பண்ணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 கிளாஸ் தண்ணிக்கு நான் அளவு சொல்றேன், நீங்க எவ்வளவு வேணுமோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் நுணுக்கி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 2 கிளாஸ் தண்ணின்றது 1.25 கிளாஸ் ஆகணும். ஆற வச்சு ஒரு பாட்டில்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. காலையில ஒரு முறை மவுத் வாஷ் பண்ணுங்க, நைட்டு பல்லு தேய்ச்சி நைட் ஒரு முறை மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க. இடையில ஈவினிங் வேணும்னாலும் நல்ல வாயில ஒரு 15 ml இந்த மவுத் வாஷ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களா, இதை வாயில போட்டு நல்லா வந்து காகல் பண்ணிட்டு துப்புங்க. பெஸ்ட் மவுத் வாஷுங்க. ஈறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரவே வராதுங்க. அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள்